வணக்கம். இன்னைக்கு நாம மாமன் படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில தகவல்கள், அப்புறம் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு அலசல் பண்ணலாம். சரி பண்ணலாம். மாமன் இப்போ தியேட்டர்ல நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆமா, அதான். இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்கு? குறிப்பா சூரி ஹீரோவா இப்படி பண்ணிருக்கார். பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன நிலவரம்? அப்புறம் ஓடிடி பத்தியும் பேசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல மாமன் படம்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு குடும்ப கதை, ஆக்ஷன் டிராமாவா எடுத்திருக்காங்க. பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷன். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, என்னது? கதைய நம்ம சூரியே எழுதியிருக்காரு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓ அப்படியா? ஆமா, சூரி ஹீரோவா நடிக்கிறதோட கதையிலயும் அவரோட பங்களிப்பு இருக்குங்கிறது. நல்ல விஷயம். அவரோட ஐஸ்வர்யா லட்சுமி. ஆமா, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் சார், சுவாசிகா, பாலசரவணன், அப்புறம் அந்த பையன் மாஸ்டர் பிரகீத் சிமன். நல்ல காஸ்டிங். கதைக்களம் திருச்சின்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, திருச்சியில நடக்கிற மாதிரி கதை. படத்தோட கரு ரொம்ப எமோஷனல். அதாவது அந்த தாய்மாமன் கேரக்டர் இன்பா சூரி பண்ணிருக்காரு. தன் அக்கா குழந்தைக்கு வெறும் மாமனா இல்லாம எப்படி இன்னொரு அப்பாவா, ஒரு பெற்றோரா மாறுறாரு. அவங்க பாசம், அப்புறம் கொஞ்சம் உரசல், குடும்ப சிக்கல்கள், தியாகம்னு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே ரொம்ப கனெக்ட் ஆகும் தானே? நிச்சயமா. அதுக்குதான் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைச்சது. அதான். அதனாலதான் பாக்ஸ் ஆபீஸ்லயும் பட்டைய கிளப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற தகவல் படி தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு சொன்னீங்க? ஆமா, தமிழ்நாட்டுல கிராஸ் கலெக்ஷன் 40 கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. 40 கோடியா? சூரிக்கு இது எத்தனாவது படம் இந்த மாதிரி? இது 4வது தடவையா 40 கோடி கிளப்ல சேர்றாரு, அதுவும் ஹீரோவா. ஓஹோ, பெரிய விஷயம். இந்தியா லெவல்ல நெட் கலெக்ஷன் ஒரு 18 நாள்ல. ஆமா, 18 நாள்ல இந்தியா நெட் சுமார் 36 கோடி தாண்டிடுச்சு. 18வது நாள் அன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. மதுரை, திருச்சிலாம் நல்ல ரெஸ்பான்ஸ். சரி, அப்போ இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது இதுல சில விஷயம் தெரியுது பாருங்க. ஒன்னு, படத்துக்கு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு மத்தவங்க கிட்ட சொல்றது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சிருக்கு. ஆமா ஆமா. ரெண்டாவது, இது ஒரு தெளிவான சூப்பர் ஹிட். பட்ஜெட் ஒரு 10 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நெட் கலெக்ஷன் 36 கோடிக்கு மேல போயிருக்கு. அப்போ லாபம் பாருங்க. ஓ, கிட்டத்தட்ட 250% மேல ரிட்டர்ன். ஆமாம். மூணாவது, இது கூட ரிலீஸ் ஆன இன்னொரு படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், அதை விட வசூல்ல இது ரொம்ப முன்னாடி இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, குடும்ப சென்டிமெண்ட் படங்களுக்கு இன்னமும் பெரிய வரவேற்பு இருக்கு தியேட்டர்ல. நிச்சயமா. அப்புறம் சூரியோட நடிப்பு பத்தி நிறைய பேர் பாராட்டுறாங்க இல்லையா? ஹீரோவா அவருக்கு இது முக்கியமான படம். டீம் பத்தியும் சொல்லணும். மியூசிக் ஹேஷாம் அப்துல் வஹாப். ஆமா, அவரோட இசை அந்த எமோஷனல் சீன்ஸ்க்கு ரொம்ப உதவி இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் தினேஷ் புருஷோத்தமனோட கேமரா ஒர்க், அதுவும் படத்தோட டோனுக்கு கரெக்டா இருந்ததாம். ஆமா, அந்த திருச்சி சூழலை நல்லா காட்டியிருக்காங்க. லாக் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன். சூரி கூட இது அவங்களுக்கு 2வது படம். ஓ, கருடன் அப்புறம் இது. ஆமா, இந்த காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சரி, ஒருவேளை நீங்க இன்னும் தியேட்டர்ல பார்க்கலனா அதுக்கு ஒரு தகவல் இருக்கு. படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், அதாவது ஓடிடி ரைட்ஸ். ஆமா, ZEE5 வாங்கிட்டாங்க. ஓ அப்படியா? அப்போ சீக்கிரமே ZEE5ல எதிர்பார்க்கலாம். ஆமா, தியேட்டர் ரன் முடிஞ்சதும் ZEE5ல ரிலீஸ் ஆகும். சேட்டலைட் ரைட்ஸ் ஜீ தமிழ் கிட்ட இருக்கு. சரி சரி. மொத்தத்துல பாத்தீங்கன்னா மாமன் படம், அதோட எமோஷனல் கதை, ஆக்ஷன், அப்புறம் சூரி உட்பட எல்லா நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பா குடும்ப ஆடியன்ஸை கவர் பண்ணதுனால பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. ஆமா, இது ஹீரோவா சூரியோட மார்க்கெட்டை இன்னும் பெருசாக்கி இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. சரி, இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்களுக்காக. யோசிச்சு பாருங்க, இப்போ ஓடிடி, வெப் சீரிஸ்னு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த டைம்லயும் இதனால இந்த மாதிரி குடும்ப கதைகள், உறவுகளை பத்தி பேசுற படங்கள் தியேட்டர்ல இன்னமும் இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுது. இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்கும்? நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா. சரி, இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி.